ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மாயா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்க வெஜ் கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மஷ்ரூம் கிரேவிக்கு 2 டீஸ்பூன் ஆயில் இட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தக்காளியை வேக விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இதை அந்த தொக்கில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மூடி போட்டு வேக வைங்க. வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். சுட்டடா, மஷ்ரூம் கிரேவி ரெடி. டேஸ்டியாக சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு மஷ்ரூம்னால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாயா ஸ்பைசி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.